ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டெஸ்ட் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழில் நேரடியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் தான் மேற்கொண்ட லட்சியத்தை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் எமோஷனல் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்துடைய ஹீரோ சித்தார்த் ஒரு கிரிக்கெட் வீரராக இருப்பார். இவர் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் விளையாடுவார். ரீசெண்டாகவே அவர்னால அந்தளவுக்கு ஃபார்முல இல்லாதனால அவர் அப்படியே அணியில் அப்படியே ஓரங்கட்டப்படுவார். இந்தியா பாகிஸ்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்கிறதா அறிவிப்பு வரும். இதில் எப்படியாவது கலந்துக்கிட்டு இழந்த ஃபார்மை மீண்டும் கொண்டு வந்து நம்ம இந்திய அணிக்காக கோப்பை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோடு இருப்பார். இன்னொரு பக்கம் மாதவன் அவர் ஒரு கண்டுபிடிப்பார். அதாவது நீராவின் மூலம் என்ஜின் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம அவரும் போராடிட்டு இருப்பார். இப்போ இவங்க இந்த ரெண்டு ஹீரோக்களும் தங்களுடைய வீட்டை கவனிக்காமல் தன்னோட லட்சியத்திலேயே குறியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நயன்தாரா மாதவனோட ஒய்ஃபாக வருவாங்க. மீரா ஜாஸ்மின் சித்தார்த்தோடைய ஒய்ஃபாக வருவாங்க. இவங்க ரெண்டு ஒய்ஃபும் தான் குடும்பத்தை ஃபேமிலி பார்க்க முடியல, ரெண்டு ஹீரோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க போராடிட்டு இருப்பாங்க. இப்போ இறுதியில் இவங்களுடைய கதை என்னவா இருந்துச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே நயன்தாரா, சித்தார்த் அண்டு மாதவன் இவங்க மூணு பேர்த்துடைய கேரக்டர் தான் அதிகமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இவங்க மூணுத்துடைய கேரக்டரும் ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர்னால எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், இன்னொரு பக்கம் மாதவன் தன்னுடைய அப்படியே அந்த போராடுவார், நீராவி இன்ஜினுக்காக போராடுவார். இப்படி மாறி மாறி காமிச்சு ஓரளவுக்கு நல்லா ரசிக்க வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே நீட்டாகவே படம் போகுது. படத்தில் அந்த எமோஷனல் சீன்ஸாக ரொம்பவே கனெக்ட் ஆகுது. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜப்பாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஒரு சில டைம் அந்த கிரிக்கெட்டில் காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே சீன்ஸாக கொண்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு செம்மையான ஒரு படம். முதல்ல ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.